பண்ணும்போது இது பாய் பேபி இது கேர்ள் பேபி அப்படின்னு தெரியும்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட கேட்பாங்களா? கேட்டாலும் நீங்க சொல்லுவீங்க? ஐயோ நீங்க வேற, அது டெய்லி தான் நடக்குது ஸ்கேன் ரூம்ல. டாக்டர் என்னோட ரூமை நான் வந்து ப்ளூல பெயிண்ட் பண்ணட்டா, பிங்க்ல பெயிண்ட் பண்ணட்டா? பிறப்பொறுப்பும் நாங்கள் பார்க்கக்கூடாது, இல்லை அதை நாங்கள் பார்த்து டயக்னோஸ் பண்ணி நாங்கள் நோட்டே பண்ணக்கூடாதுன்றது ஒரு ஸ்ட்ரிக்ட் லா இருக்குது, ஸ்ட்ரிக்ட் ரூல் இருக்குது. அது பேர் PCPNDT ரூல். பெண் குழந்தைகள், பெண் சிசு வளரக்கூடாது, தேவையில்லை, பெண் குழந்தை வேண்டான்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இந்தியாவில் அவுட் சைட் இந்தியா மாதிரி எங்களுக்கு ஒன்றும் வந்து ஆசை கிடையாது, சொல்லக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. பட் ஒரு ரூல் இருக்குன்னா அது எல்லாரும் மதிக்கணும்ல. ஒரு வாட்டியும் ஸ்கேன் பண்ணும்போது பிரச்சனை எதுவும் இருக்கக்கூடாதுன்னு வேண்டிட்டு ஸ்கேன் பண்ணுறது நாங்கள். இதில் எவ்வளோ பிரச்சனைகள் வரலான்னு தெரிஞ்சும் ஒரு குழந்தைக்கோட ஸ்கேன் நார்மலாக இருக்குன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? உங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக பாய்ஸாக இருக்கலாம், யூ மைட் வாண்ட் அ கேர்ள், இல்லை கேர்ள்ஸாக இருக்கலாம் பாய், ஆல் தட் இஸ் ஃபைன். பட் ஆனால் அந்த குழந்தை ஹெல்த்தியாக இருக்குன்னா அது மாதிரி ஒரு நல்ல விஷயம் எதுவுமே கிடையாது. அபவ் 150 ஹார்ட் ரேட் இருந்தது அது பாய், 150க்கு கம்மியாக ஹார்ட் ரேட் இருந்தால் அது கேர்ள். இது எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க? பிரெக்னன்சி டைம்ல தான் நிறைய பேருக்கு வந்து டயபெட்டிஸ் ஆகட்டும் இல்லை பிபி ஆகட்டும் வருது. ஸோ இதை வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே தடுக்கிறதுக்கான ஸ்டேஜ்லாம் இருக்கா? ஏதாவது தாராளமாக இருக்குது. எதுவுமே நார்மல் இல்லைங்க. நல்ல வஜைனல் டெலிவரி, சிசேரியன் டெலிவரி, ரெண்டும் டெலிவரி தான். அம்மாவும் குழந்தையும் சுகமாக சேஃபாக இருந்தால் அது ரெண்டுமே டெலிவரி தான். ஹலோ மக்களே, நான் அனு. இன்னைக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ப்ரெக்னென்சி விமனுக்கு இருக்கக்கூடிய நிறைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் தீப்தி ஜெமி கைனகாலஜிஸ்ட் இருக்காங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு நிறைய டவுட்ஸ் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் அனு. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் அனு, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன் மேம். டாக்டர், இப்போ வந்து ஸ்கேன் பண்ணும்போது இது பாய் பேபி இது கேர்ள் பேபி அப்படின்னு தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட கேட்பாங்களா? கேட்டாலும் நீங்க சொல்லுவீங்க? ஐயோ நீங்க வேற, அது டெய்லி தான் நடக்குது ஸ்கேன் ரூம்ல. தாராளமாக தெரியுமா? ஆனால் என்ன ஸ்பெசிஃபிக் ரீசன் நீ பார்க்கணும் அப்படின்னா, அந்த பிறப்பொறுப்பும் நாங்கள் பார்க்கக்கூடாது, இல்லை அதை நாங்கள் பார்த்து டயக்னோஸ் பண்ணி நாங்கள் நோட்டே பண்ணக்கூடாதுன்றது ஒரு ஸ்ட்ரிக்ட் லா இருக்குது, ஸ்ட்ரிக்ட் ரூல் இருக்குது. அது பேர் PCPNDT ரூல். அது ஏன் அந்த ரூல் கொண்டு வந்ததுன்னா, நம்ம இவ்வளோ தூரம் அவேர்னஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம்ல, இன்னமும் பெண் குழந்தைகள், பெண் சிசு வளரக்கூடாது, தேவையில்லை, பெண் குழந்தை வேண்டான்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. வெறும் கிராமத்தில் மட்டும் நடக்கிறது இல்லை, நகரத்துலேயும் நிறையா நடக்குது. ஸோ அது நம்மளுக்கு தெரியல, வெளில தெரியல. ஆனால் அதனால தான் ஆனா பெண்ணான்றது சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் அதை பற்றி நாங்கள் பேசுறது இல்லை. இதுவே நிறைய கான்ட்ரவர்சிஸும் இருக்குது இதில். ஸோ இதை பற்றி நாங்கள் ஸ்கேனில் பேஷண்ட்கிட்டையும் சொல்ல மாட்டோம். இல்லை அதில் வந்து ஆனால் இவ்வளோ ஓப்பனாலாம் கேட்க மாட்டாங்க. டாக்டர் என்னோட ரூமை நான் வந்து ப்ளூவில் பெயிண்ட் பண்ணட்டா, பிங்க்ல பெயிண்ட் பண்ணட்டா அப்படிங்க. நான் சொன்னேன், நீ பிங்க் எதுக்குமா ப்ளூ பிங்க்கு, நீ பர்பிளில் பண்ணு, எல்லோவில் பண்ணு, ரெயின்போ கலர்லேயும் பண்ணு. ஸோ இட்ஸ் நாட் தட். சி இந்தியாவில் அவுட் சைட் இந்தியா மாதிரி எங்களுக்கு ஒன்றும் வந்து ஆசை கிடையாது, சொல்லக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. பட் ஒரு ரூல் இருக்குன்னா அது எல்லாரும் மதிக்கணும்ல. ஒரு லான்னு ஒரு கவர்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது எல்லாருமே நம்ம ஒரு சிட்டிசனாக இருந்தால் அதை மதிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, என்ன குழந்தையா இருந்தாலும் சரி, இந்த 2025 26க்குள்ளே போகிறோம், இன்னுமா வந்து ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு வச்சு பேசுகிறோம். ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். வி ஆர் எஜுகேட்டட், வி ஆர் அவுட், வி ஆர் ஒர்க்கிங். இதையும் தாண்டி எனக்கு ஒரே ஒரு கேள்வி நீங்கள் உங்கள் ஸ்கேன் டாக்டர் கேட்கணும் அப்படின்னா, குழந்தை நல்லா இருக்கா, இந்த வாரத்துக்கான வளர்ச்சி நல்லா இருக்கா, நல்ல ஹெல்த்தியாக இருக்கா, இது மட்டும் கேட்டாலே போதும். ஏன்னா இது பார்க்குறது எவ்வளோ கஷ்டன்றதை நான் தான் பார்த்துட்ருக்கேன், டே இன் அண்ட் டே அவுட். ஒரு வாட்டியும் ஸ்கேன் பண்ணும்போது பிரச்சனை எதுவும் இருக்கக்கூடாதுன்னு வேண்டிட்டு ஸ்கேன் பண்ணுறது நாங்கள். இதில் எவ்வளோ பிரச்சனைகள் வரலான்னு தெரிஞ்சும் ஒரு குழந்தைக்கோட ஸ்கேன் நார்மலாக இருக்குன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அது இருந்தாலே ப்ளீஸ் பி ஹாப்பி. இதில் ஆண் பெண்ணுன்றது ஐ அண்டர்ஸ்டாண்ட். யூ மைட் வாண்ட், உங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக பாய்ஸாக இருக்கலாம், யூ மைட் வாண்ட் அ கேர்ள், இல்லை கேர்ள்ஸாக இருக்கலாம் பாய், ஆல் தட் இஸ் ஃபைன். பட் ஆனால் அந்த குழந்தை ஹெல்த்தியாக இருக்குன்னா அது மாதிரி ஒரு நல்ல விஷயம் எதுவுமே கிடையாது. இப்போ உங்ககிட்ட கேட்குறவங்கலாம் ஒரு எக்ஸைட்மெண்ட் டிசைரில் கேட்குறாங்களா, இல்லை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சில பேர் அப்படி இருக்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்க? இல்லை, ஆக்சுவலி மெஜாரிட்டி ஆஃப் தெம் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக தான் கேட்குறாங்க. அதான் உண்மை. ஏன்னா இப்போது ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் அவுட் சைட் இந்தியாவிலேருந்து இந்த ஜெண்டர் ரிவீல் பார்ட்டி வந்துருதா, கண்டினியூஸாக அது பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. முன்னாடி கூட இவ்வளோ கேட்டது கிடையாது. பட் ஆனால் வந்து த ஒன்லி திங் இஸ் தட் எக்ஸைட்டட் தான். நம்மக்கிட்ட ஆஃப்கோர்ஸ் சொல்ல மாட்டாங்கல்ல. ஸோ அதனால வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் நம்மளுக்கு யாரும் தெரியாது, யார் என்ன பண்ண போகிறான்னு நம்மளுக்கு தெரியாது. இது வரைக்கும்
முடிஞ்ச வரைக்கும் அதை நீங்க அவாய்ட் பண்றது பெட்டர். ஏன்னா அதுக்காக தான் ஃபார்ம் எஃபே ஃபில் பண்றோம். வெளியில ஒரு ஸ்டாஃப் அதுக்காகவே இருக்காங்க. வெறும் அதை ஃபில் பண்ணி நான் கேட்க மாட்டேன்னு டிக்ளரேஷன் சைன் பண்ணிட்டு உள்ள வராங்க. அப்புறம் அதை பத்தி எது கேட்கறது? அவர் டாக்டர் கிட்ட அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆக்காதீங்க. அதனால தான் நாங்க ஸ்கேன் ரூம்ஸ்குள்ள காட் பிக்சர்ஸ் வைக்க மாட்டோம். ஒரு பாய் அண்ட் கேர்ள் டெபிக் பண்ற மாதிரி ஸ்கேன் ரூம்குள்ள எதுவுமே இருக்காது. அண்ட் அகெயின் ஒன்ஸ் நீங்க நான் என்ன படிச்சிருக்கேன் நீங்க படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேங்க்யூ டாக்டர், என் குழந்தை நன்னா இருந்தாலே போரும். ஏன்னா அந்த லெவல் வந்துடும். ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வரலாம்னு தெரியும். அதெல்லாம் தாண்டி நான் குழந்தை நன்னா இருக்குன்னு சொல்லும் போது யூ வில் ஃபீல் மோர் ஹாப்பி that the baby is fine rather than boy or girl. ஸோ அதனால இதுவே பிறப்பு உறுப்புல மிஸ்டேக் நான் பார்க்கணும் அப்படின்னா மற்ற உறுப்புகள்ல மிஸ்டேக் இருக்கும் போது அந்த உறுப்புலையும் ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு நாங்கள் பார்ப்போமே தவிர தனியாக பேபி ரெஸ்ட் ஆஃப் த பேபி நன்னா இருக்கும் போது பிறப்பு உறுப்பு பற்றி நம்ம அவ்வளோ யோசிக்க மாட்டோம். ஓகே டாக்டர், இப்போ நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு டைம் பிடிச்சிருந்துச்சு. அது கேட்காம கேட்கறது மாதிரி நான் வாழை ப்ளூல பண்ணவா பிங்க்ல நிறைய வரும். அந்த மாதிரி நிறைய சொல்றீங்களா டாக்டர்? அதெல்லாம் என்னென்ன எப்படி கேட்பாங்க? ஐயோ நிறைய எக்கச்சக்கம். இதுல நான் என்னோட சிஸ்டர் யூஎஸ்ல இருந்து வராங்க, நான் என்ன கலர் ட்ரெஸ் வாங்கிட்டு வர சொல்லணும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி என்னெல்லாமோ கேட்பாங்க. நான் இந்த கோவில் போட்டா அந்த கோவில் போட்டான்னு கேட்பாங்க. சிவன் கோவில் போட்டா இல்ல அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் புதுசு ஒருத்தரோட புதுசு புதுசா they will ask ஒரு immediate questions. இதுல எதுவும் ஆகாது டாக்டர் நீங்க பாட்டுக்கு சொல்லுங்க சார். அதை நான் சொல்லுவேன் ஸ்பெசிஃபிக்கா எனக்கு தெரியும் டாக்டர். இது முக்கியமா என்னன்னா நான் ஹார்ட் பீட் சொல்லுவேன்னா அப்போ ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவாங்க. 160 சொன்னேன், இதுக்கு எதுக்கு 2 பேரும்? ஏன்னா ஹஸ்பண்டும் வருவாங்க, ஃபேமிலியும் நான் கூப்பிட்டு காமிப்பேன். எப்பவுமே அட்லீஸ்ட் ஒரு 5 minutes ஆகுது இன்ட்ராக்ஷன் இருக்கும். மானிட்டரை காமிச்சு இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு இப்படி இவ்வளோ 160க்கு எதுக்கு இவ்வளோ இது பண்ண எனக்கு புரியல. உங்களுக்கு தெரியாத டாக்டர், அபவ் 150 ஹார்ட் ரேட் இருந்தது அது பாய், 150க்கு கம்மியா ஹார்ட் ரேட் இருந்தா அது கேர்ள். இது எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க? ஏதோ சைனீஸ் கேலண்டர். ஐ செட் எல்லாருக்கும் ஹார்ட் ஒன்று தானே. நான் எழுந்து ஒரு 10 வாட்டி குதிச்சேன்னா என் ஹார்ட் ரேட்டும் ஒரு 140 150 போகுது. அவரு எழுந்து குடிச்சாலும் யார் எழுந்து குடிச்சாலும் அப்படிதான் இருக்க போகுது. ஸோ ஒரு பாய்க்கு ஹார்ட் ரேட் ஜாஸ்தி, கேர்ளுக்கு கம்மின்னு தானே இருக்கா? ஸோ இந்த மாதிரி எனக்கு நிறைய வாமிட்டிங் இருக்கு அப்படின்னா குழந்தைக்கு தலைமுடி ஜாஸ்தி, அதனால கேர்ள். எங்கேருந்து எனக்கு நிறைய காரம் பிடிச்சிருக்கு, காரம் பிடிச்சா அது பாய், ஸ்வீட்டு பிடிச்சா கேர்ள். இதெல்லாம் எங்கேருந்து அவங்க சத்தியமா எனக்கு தெரியாது. ஆனா என்ன ஒண்ணு மட்டும் தெரியும், 50-50 தானே. யாருன்னா ஒருத்தருக்கு ஏதான ஒண்ணு ஒரு ஃப்ரெண்டுக்கு இது ஒர்க் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், 50% தானே, 50% அவங்க கரெக்டா இருக்க போறாங்க, அது அப்படியே பாஸ் ஆகிடும். ஒரு ஃப்ரெண்டுக்கும் இப்படிதான் நடக்கும். பட் ஆனா ரொம்ப ஃபன்னியா இருக்கும். சில இன்ஸ்டன்சஸ் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் ஃபன்னியா தான் இருக்கும். ஒரு விஷயம் மட்டும் என் மைண்ட்ல நின்னுட்டே இருக்கு. இவங்க இப்படி கேட்டது நான் யோசிக்கவே இல்லை. பட் லாஸ்டா நினைச்சு பார்க்கும்போது இதுதான் கேட்டிருக்காங்களா அப்படி ரியலைஸ். ஐயோ இல்லை, நான் ஆக்சுவலி குழந்தைய காமிக்கும் போது நான் என் டோனே மாத்திட்டேன் அந்த பேஷண்ட் போனதுக்கு அப்புறம். ஏன்னா நான் குழந்தைய காமிக்கும் போது குழந்தை நல்லா இருக்காடா, நத்திங் டு வரி. ஸோ ஜென்ரலாக நான் பேஷண்ட் கிட்ட அவங்களடான்னு சொன்னதை they thought that நான் குழந்தைய பாய்னு சொன்ன மாதிரி நினச்சிட்டாங்க. ஓ அப்படியே டாக்டர் தேங்க்யூ ஸோ மச், நான் நினைக்கவே இல்லை. எதுக்கு எனக்கு அப்பவும் நான் யோசிக்கவே இல்லை. அப்புறம் எழுந்து ஒரு செகண்ட் திரும்பி ரொம்ப என்னை கட்டிலாம் பிடிச்சி ஸோ நான் ஒன்றுமே சொல்லலையே. என்ன ஆச்சு அப்படின்னா, நான் எங்கள் வீட்டில் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு பாய், நான் இன்னும் பாருமா நான் அந்த மாதிரி எதுவும் சொல்ல, நான் ஒன்றுதாம்மா சொன்னேன். ஸோ நோ வே, எங்கள் இதுலேருந்து இல்லை எந்த இந்தியா சைட்லேருந்து நீங்கள் ஸ்கேன் இந்தியாவில் பண்ணாலும் there's no way that sex can be determined and should be determined. அது பண்ணாமல் தவிர்க்கிறது, பெண் குழந்தைங்களை சிசு கொலை இல்லாமல் தவிர்க்கிறது அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. எங்கே போனாலும் ஐ வுட் ஒன்லி சே பேரண்ட்ஸ் கேட்காதீங்க. ஏன்னா அது டாக்டர்ஸ் ரொம்ப அவ்வளோ பண்ணிட்டு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது நம்ம ஒரு நெகட்டிவாக இல்லைம்மா சொல்ல முடியாதுன்னு எங்களால் கோவமாகவும் சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஒரு பெண்ணாக இருந்து, ஒரு பெண் குழந்தை, ஒரு தாயாக இருந்து இன்னமும் அந்த மாதிரி ஒரு கேள்வி வருது, நல்லா இல்லை. இன்னும் ஒரு காமனா கேக்குறது வயிறு சின்னதா இருந்துச்சுன்னா அது பாய் பேபி, பெருசா இருந்தா அது கேர்ள் பேபி அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா டாக்டர்? என்னையா அது வயிறு சின்னதா இருந்தா குழந்தை சின்னதா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? உமிநீர் லெவல் கம்மியா இருக்குன்னு அர்த்தம் இல்ல. வயிறு பெருசா இருக்குன்னா உங்களுக்கு சுகர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கும் பாய்க்கும் கேர்ளுக்கும் சுத்தமா சம்மந்தமே இல்லை. அப்ப இது மித்து தான். கண்டிப்பா. ஓகே டாக்டர்,
டாக்டர் இப்போ ப்ரெக்னன்சி டைமில் தான் நிறைய பேருக்கு வந்து டயபெட்டிஸ் ஆகட்டும் இல்லை பிபி ஆகட்டும் வருது. ஆமா. ஸோ இதை வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே தடுக்கிறதுக்கான ஸ்டேஜ்லாம் இருக்கா ஏதாவது? ஆக்சுவலி பியூட்டிஃபுல் கொஸ்டின் தாராளமாக இருக்குது. முக்கியமாக ப்ரெக்னன்சி பிளான் பண்ணும்போது 2-3 விஷயம் நான் பண்ணணும்னு சொல்லுவேன். த ஃபர்ஸ்ட் திங் வந்து ஹெச்பிஏஒன்சி. ஹெச்பிஏஒன்சின்றது 3 months ஆவரேஜ் குளுக்கோஸ் டெஸ்ட். அது 1 ஹெச்பிஏஒன்சி, தைராய்டு இது 2 செக் பண்ணிக்கோங்க. ஹீமோகுளோபின் தாராளமாக என்ன ரத்த சோகம் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த ஹெச்பிஏஒன்சி நிறைய பேருக்கு ப்ரெக்னன்சி ஆனதுக்கப்புறம் பார்த்தா தான் அவங்களுக்கே தெரியும். லிட்ரலி நிறைய பேருக்கு 300, 350 நான் சுகர் பார்த்துருக்கேன் ஃபர்ஸ்ட் 3 months ப்ரெக்னன்சியில். இது நீங்கள் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறீங்கன்னு சொன்னாலே இதை எடுத்துருங்க அந்த டெஸ்ட். நம்பர் 1. நம்பர் 2, பிபி வர வாய்ப்பு இருக்கா? நம்ம எல்லாருக்குமே ஒரு ஜெனட்டிக் டெண்டன்சி இருக்குது. அதுவும் முக்கியமாக சவுத் இந்தியன் பாப்புலேஷன், இந்தியன் பாப்புலேஷனில் நம்ம வீட்டில் யாருக்கான ஒருத்தருக்கு அம்மா அப்பா தாத்தா பாட்டிக்கு சுகர் இருக்கும், பிபி இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இல்லாமல் இருக்க சான்ஸே இல்லை. சுகரோ பிபி ஏதாவது ஒன்று இருந்து செய்யும். அப்படி இருக்கும்போது இந்த நான் 3வது மாதம் ஸ்கேன் சொன்னேன் இல்லையா, அந்த 3வது மாதம் ஸ்கேனில் குரோமோசோம் ப்ராப்ளம் மட்டும் பார்க்காம அதையும் தாண்டி அம்மாவோட பிபி செக் பண்ணிவிட்டு அம்மாவுக்கு ஹை பிபி வர வாய்ப்பு இருக்கா, 7th month 8th monthல ப்ரீ எக்லாம்சியான்னு சொல்லுவோம், பிபி வர வாய்ப்பு இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு அதே பிளட் டெஸ்ட்டில் டெஸ்ட் பண்ணலாம். டவுன் சிண்ட்ரோம் கொடுக்கும் போதே தனியாக பிளட் டெஸ்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் அதில் ரிஸ்க் அதிகம் வர வாய்ப்புகள் இருக்குன்னு வந்துடுதுன்னா அம்மாவுக்கு ஆஸ்பிரின் இல்லை எக்கோஸ்பிரின் டேப்லெட் நாங்கள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அந்த டேப்லெட்டை 3rd monthலேருந்தே ஸ்டார்ட் பண்ணாதான் அதோட எஃபெக்ட் இருக்கும். பிபி வராமல் தவிர்க்கலாம். இந்த டேப்லெட்டை 5 மாதமோ 6-7 மாதத்துலேயும் ஸ்டார்ட் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அதுக்குள்ளே நஞ்சுக்கொடி ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி முடிச்சிடும். ஸோ அம்மாவுக்கு சுகரும் பிபியும் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா, ஒன்று நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணும் போதே ஹெச்பிஏஒன்சி டெஸ்ட் எடுத்துருங்க. இல்லை ப்ரெக்னென்ட் ஆனீங்க அப்படின்னு தெரிஞ்சாலே ஒரு டெஸ்ட் ஹெச்பிஏஒன்சி பேஸ்லைன் சுகர் எடுத்துருங்க. அப்போலேருந்தே நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2வது பிபி வர வாய்ப்பு இருக்கான்றது 3rd month ஸ்கேனோடவே ரத்த ஓட்டத்தையும் பார்ப்போம். ஸ்கேனோட சேர்த்து அம்மா கிட்டேருந்து குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டையும் பார்க்கலாம். உங்கள் பிபியும் செக் பண்ணிவிட்டு பிளட் டெஸ்ட்டும் கொடுக்கலாம். அது ஹையாக இருந்தது அப்படின்னா தாராளமாக ஆஸ்பிரின் டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணால் அதையும் தவிர்க்க வாய்ப்புகள் உண்டு. டாக்டர் இப்போ இந்த ஸ்கேனிங்கில் மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா அம்மாவுக்கு வந்து சுகர் இருக்குது பிபி இருக்குன்ற? இல்லை, சுகர் வந்து பிளட் டெஸ்ட்டு. பிபி வர வாய்ப்புகள் வந்து பிபி செக் பண்ணிவிட்டு அந்த பிளட் டெஸ்ட்லேயும் ஸ்கேன்லேயும் பார்க்கலாம். டாக்டர் இப்போ வந்து ஸ்கேனிங்லேயே இது நார்மல் டெலிவரி, இது சிசரின் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா டாக்டர்? ஆக்சுவலி இதுதான் எக்கச்சக்கமான பேஷண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற கேள்வி. எல்லாரும் ஒரு 8-9 மாதம் நிற மாதத்துக்கிட்ட வந்துட்டாங்கன்னா, சரி டாக்டர் சொல்லிவிடுங்க இப்போ நம்ம நார்மல் டெலிவரி தானே, நார்மல் டெலிவரி. சார் எனக்கு இந்த ஃபஸ்ட்டு இந்த நார்மல்ன்ற வார்த்தையே எனக்கு வந்து ரொம்ப அஃபென்சிவ் ஆகிடுது. எதுவுமே நார்மல் இல்லைங்க. நல்ல வஜைனல் டெலிவரி, சிசேரியன் டெலிவரி 2ம் டெலிவரி தான். அம்மாவும் குழந்தையும் சுகமாக சேஃபாக இருந்தால் அது 2மே டெலிவரி தான். ஸோ இதில் ஸ்கேனுன்றது மேக்ஸிமம் போனால் பேபியோட சைடு மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன் பேபியோட தலை சைஸ் எப்படி இருக்குது, வயிற்று பகுதி, கால் எலும்பு வச்சு நம்ம பேபியோட வெயிட் கொடுக்குறோம். அந்த பேபி வெயிட் நம்ம கொடுக்கறதும் அப்ராக்சிமேட் வெயிட்டு தான். இப்போ ஒரு 3.5 கிலோ நான் கொடுக்குறேன் அப்படின்னா ±400 கிராம். ஸோ 3லேருந்து 3.5 கிலோக்குள்ளே இருக்கிற பேபி வெயிட் அது 1. 2வது அம்மாவோட இடுப்பு எலும்புன்றது நம்மளால அல்ட்ராசவுண்டில் பார்க்கவே முடியாது. அது அடிவழியாக நம்ம கைவிட்டு பர்வஜைனல் எக்ஸாமினேஷன் பிவின்னு சொல்லுவோம். அது அடிவழியாக கைவிட்டு தலை மேலேருந்து புஷ் பண்ணி தலை இறங்குறதான்னு பார்ப்போம். அடிவழியாக கைவிட்டு அந்த இடுப்பு எலும்பு நல்லா இருக்கா, ஃப்ரீயாக இருக்கா, ஸ்பேஸ் இருக்கா, இல்லை நேரோவிங் எதானே இருக்கா, அந்த மாதிரிலாம் பார்க்கறது உண்டு. இது எல்லாமே நம்மளால் அல்ட்ராசவுண்டில் பார்க்கவே முடியாது. ஒரு பகுதி மட்டும்தான் நம்மளால் அல்ட்ராசவுண்டில் பார்க்க முடியும். பேபியோட பொசிஷன், மேக்ஸிமம் போனால் வெயிட்டு, ஃப்ளூயிட் லெவல், இதுதான் ஸ்கேனில் பார்க்க முடியும். ஸோ ஸ்கேனை வச்சு நம்மளால் என்ன டைப் ஆஃப் டெலிவரின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஸ்கேன்லேருந்து வர இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கிளினிக்கலாக நம்ம எக்ஸாமின் பண்ணி, சரி நான் ஸ்கேனில் சொல்கிறேன் பேபி வெயிட்டு ஒரு 3 கிலோ இருக்குது, ஆனால் அம்மாவோட ஹைட்டு 4-4.5 அடி தான் இருக்குது. சரி அம்மாவோட இடுப்பெலும்பு கொஞ்சம் நேரோவாக இருக்குது, தலையும் நிற மாதம் ஆயிடுச்சு, டெலிவரி டேட் அடுத்த வாரம் வந்துடுது, தலை இறங்கவே இல்லை, மேலேயே இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அங்கே தெரியும். சரி வெயிட் கூடுதலாக இருக்குது, அம்மாவோட ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால இடுப்பெலும்புக்கு டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்குது. ஸோ அதனால நம்ம டிலே பண்ணாமல் டிசைட் பண்ணலாம். ஸோ இட் கேன் ஹெல்ப் யூ மேக் அ டிசிஷனே தவிர இதை வச்சு நம்ம மோட் ஆஃப் டெலிவரியை நம்மளால் ஜட்ஜே பண்ண முடியாது. அப்போ எண்ட் ஆஃப் த டே அந்த டெலிவரி டைமில் வேணால் தெரியலாம் இது காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்றப்ப சிசரியன் ஆகலாம். தாராளமாக செகண்ட் ஸ்டேஜ், அதாவது நீ ஆக்டிவ் லேபரில் கூட இல்லை, செகண்ட் ஸ்டேஜில் கூட சம்டைம்ஸ் நாங்கள் சிசேரியனுக்கு எடுத்துகிட்டு போனது உண்டு. செகண்ட் ஸ்டேஜ்னால் ஃபுல்லாக டைலேட் ஆகி தலை ஆல்மோஸ்ட் 0 ஸ்டேஷன் சொல்லுவோம். நிறையா இப்போ -3, -2, -1லேருந்து 0 வரணும். 0ன்றது மிட் கேவிட்டி, நம்ம அந்த ஒரு இடுப்பு எலும்போட மிடில் பார்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து தாண்டி +1, +2, +3 ஸ்டேஷன் இருக்குது. அப்போ தான் தலை வெளில வரும். அந்த 0 ஸ்டேஷனுக்கு வந்து +1க்கு வராத குழந்தைங்க
ஃபுல்லாக டைலேட் ஆகியும் கூட அந்த இடத்துல நேரவாச்சுன்னா அங்கே சிசேரியன் பண்ணியிருக்கோம். ஓகே ஸோ தலை வெளில வந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் நம்மளால வெஜைனல் டெலிவரின்றது ப்ரூவ் பண்ண முடியாது. யாராலையுமே அது கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு உள்ள மோஷன் போயிடுவாங்களான்னு தெரியாது, ஹார்ட் பீட் நல்லா இருக்குமான்னு தெரியாது. நிறைய வாட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் டெலிவரிஸும் ஃபெயில் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம 0லேருந்து +1 வர பேபி ஈஸியாக வந்துரும்னு நினைப்போம். ஆனால் அதோட தலையும் ஷோல்டரும் ப்ராடாக இருந்தால் அந்த குழந்தையால இறங்கவே முடியாது. அப்போது அந்த குழந்தைக்கும் அம்மாக்கும் சேஃபான டெலிவரி எமர்ஜென்சி சி செக்ஷன் தான். அது பேர் செகண்ட் ஸ்டேஜ் செக்ஷன். அப்படின்னா ஆல்மோஸ்ட் டெலிவரி ஆகிற டைமில் பட் ஸ்டில் நம்ம பேபியும் அம்மாவையும் சேஃபாக வச்சுக்கணுன்றதுனால நம்ம எமர்ஜென்சி சொல்கிறோம். ஸோ எல்லா சிசேரியனுக்கும் காரணம் இல்லாமல் ஒரு சிசேரியன் இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த காரணத்தினால தான் அந்த சிசேரியன்றது ஆக்சுவலாக நாங்கள் இண்டிகேஷனில் கொடுக்கணும். இல்லைன்னா ஒரு ஆடிட் நடக்கும். நாங்கள்லாம் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணும்போது ஒரு 10 ப்ரொஃபஸர் உட்காந்து கேட்பாங்க, எதுக்கு நைட் 2 மணிக்கு இந்த பேஷண்ட்டை நம்ம சிசேரியன் எடுத்தோம்? காரணம் இல்லாமல் ஒரு ட்ரேஸ், ஹார்ட் பீட் ட்ரேஸ் இல்லாமல் உங்களால் ப்ரெசென்ட்டே பண்ண முடியாது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் தட் யூ ஷுட் நோ. ஒரு ரீசன் இல்லாமல் யாரும் சிசேரியன் எடுக்க மாட்டாங்க. அண்ட் அல்ட்ராசவுண்டால் ஒரு லெவல் வரைக்கும் தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமே தவிர அதை வச்சு நம்ம டைப் ஆஃப் டெலிவரி நம்மளால் அசர்டன் பண்ணவே முடியாது. ஓகே டாக்டர், இன்னைக்கு நான் கேட்கணும்னு நினச்ச கொஸ்டின் எல்லாத்தையுமே இப்போ ப்ரெக்னென்ட் விமனாக இருக்கிற எல்லாருமே கேட்கணும், ஒரு கைனகாலஜிஸ்ட்டை கேட்கணும்னு நினச்சாங்க. ஸோ நீங்கள் ஒரு கைனகாலஜிஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் ஒரு மதராக சூப்பராகவே எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. Yeah. தேங்க்யூ மேம். Thank you so much, Anu. It was nice talking to you. ஓகே மேம்.